இளையராஜா. உங்களுக்கு இளையராஜாவை பிடிக்கலாம், இளையராஜாவை பிடிக்காம இருக்கலாம். இளையராஜாவை நீங்க விமர்சிக்கலாம். ஆனா நீங்க இதுல எந்த கேட்டகரியா இருந்தாலும் இளையராஜாவோட இசைய விரும்பாத ஆளா இருக்க முடியவே முடியாது. எப்படின்ற வெயிட்டா இருக்கா. வி ஆல் லவ் இளையராஜாஸ் சாங் மாஸ்டிரோ ட்ரூலி. அதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஆனா நம்ம ராஜாவோட பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இளையராஜா வர்சஸ் எஸ்பிபி அப்படின்னு வந்துட்டு இருந்த நியூஸ் பேப்பர் நாளாக நாளாக இளையராஜா வர்சஸ் ரஜினிஸ் மூவி அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சு. இப்போ இளையராஜா வர்சஸ் மன்யூமல் பாய்ஸ்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற படம் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ இளையராஜா அவர்கள் எல்லார் மேலேயும் காப்பிரைட் போட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ, காப்பிரைட்னு சொன்னாலே அதுக்கு காப்பிரைட் வாங்கி வச்ச ஒரு சங்கமா யூடியூப் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. அதுல எப்படி ஒரு ரைமிங் பிடிச்சேன்னு பாத்தீங்களா. பட் எனிவே, வாட் இஸ் திஸ் காப்பிரைட் இஷ்யூ? உண்மையிலே இளையராஜா ப்ரொடியூசர் கிட்ட தான் படத்தை வித்துட்டார்ல, அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு காசு கொடுக்கணுங்கிற கேள்வியில இருந்துகிட்டு அவருக்கு கவர்மெண்ட் லீகலா என்ன சொல்றாங்க, சட்டப்படி அவருக்கு ரைட்ஸ் இருக்கா மணி வாங்குறதுக்கு? இளையராஜா அவர்கள் இவ்வளவு கம்பெனிஸ் மேல கேஸ் போடுறதுக்கு காரணம் என்ன? அவர் இவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு, இவ்வளவு வயசாயிடுச்சு, இன்னும் காசு பார்க்கணும்னு நினைக்கிறாருங்கிற விமர்சனங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல வைக்கப்பட்டு இருக்குது. நான் என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ரெண்டு சைட்லயுமே பேசிடுவோமே. இதுக்கு ஃபாராவும் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, அகேன்ஸ்டாவும் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இளையராஜா பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத ஓப்பனாவே ஒரு டிஸ்கஷனா முன் வச்சிருவோம். ஏன்னா வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரிய வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ ஸ்குவாட் ஃபார் ரீசெண்டாக நிறைய சஜஷன்ஸ், நிறைய பேர் டிஎம்ஸ் அண்ட் நம்ம ஸ்குவாட்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ டுகெதர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் ஸ்ட்ராங்கர் டுகெதர். அண்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ணிடுங்க. எனிவே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இஷ்யூன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ப்ரீஃப் பண்ணிடுறேன். 2017 காலகட்டங்களில் எஸ்பிபி அவர்கள், இப்போ லேட் எஸ்பிபின்னு சொல்ல, இறந்துட்டாங்க. ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் வேர்ல்டு ஃபுல்லாக டூர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டூர்ல அவங்க பாடல்கள் பாடி அந்த பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் லைக் கனடாவில், யூஎஸ்ல, ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி பெரிய கான்சர்ட்ஸ், மணி கம்ஸ் இன் டாலர்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கான்சர்ட்ல பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு யாரோட பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ்பிபி. இல்லை, உலகத்தில் எந்த தமிழ் சிங்கர் ஒரு பாட்டு பாடணும்னாலும் அதில் எப்படியாவது ஒரு இளையராஜா பாட்டு வந்துடும். ஸோ இளையராஜா அவர்களோட பாட்டு இந்த கிளாசிக் 80s, கிளாசிக் 90s இந்த மாதிரி பாட்டு சொல்றப்போ அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, இப்போ யூஎஸ்லயோ, கனடாலயோ, ஆஸ்திரேலியாலயோ யார் இருக்காங்கன்னா, அவங்க இந்த 90ஸ்ல மியூசிக் அதிகமா கேட்டவங்க, 80ஸ்ல அதிகமா மியூசிக் கேட்டவங்க தான் இப்போ அங்க ஒரு ஸ்பெண்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட பணம் இருக்குது, யாரு கான்சர்ட்டுக்கு உட்காருவாங்கன்னா அவங்க தான் அந்த 30s 40ஸ்ல இருக்கக்கூடிய க்ரௌடா இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் சொல்றது 2017 காலகட்டங்கள்ல. ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய இந்த இளையராஜா சாங்ஸ் எல்லாம் எஸ்பிபி அவர்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ எஸ்பிபி அவர்களுக்கு இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ் என்னன்னா, ஏன் பெர்மிஷன் இல்லாம என்னோட பாட்டு நீங்க எப்படி பாடலாம், நீங்க அதை வச்சு நீங்க எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எஸ்பிபி அவர்களுக்கு போகுது. இப்போ நிறைய பேர் இளையராஜா அவர்கள் பயங்கரமா சாடினாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு உங்களுக்கு, அவங்க உங்களுக்கு எத்தனை பாட்டு பாடி தந்திருக்காங்க, ஏன் பணம்னு சுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் பப்ளிக் ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சைடு இருந்துகிட்டு இளையராஜா அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க, பட் அது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எஸ்பிபி அவர்களோட கேஸ்ல நிறைய பேர் எஸ்பிபி சைடு உடனே எடுத்துக்கிட்டாங்க. பட் ஈவென்ச்சுவலி அது மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கூலி படம் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு கூலி அப்படிங்கிற ஒரு படத்துல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாங்க. அதுக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. அதுல முன்னாடி தங்க மகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, தங்க மகன்னா நம்ம தனுஷ் படம் கிடையாது, அதுக்கும் முன்னாடி தங்க மகன் ஒரு ரஜினி படம் இருக்குது. ஸோ அதுல வர ஒரு டியூனை டிஸ்கோன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் பாடி காப்பிரைட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என் பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் அவங்களுக்கு சன் பிக்சர்ஸ்க்கே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மன்யூமல் பாய்ஸ் இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் அதென்ன மன்யூமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேர் அது அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா, கேரளா எம்ஜி ஸ்குவாட் கரெக்டா இல்லையா? அது மஞ்சுமெல்னு நம்ம ஊர்ல சொல்ல. நான் ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு பையன் சொன்னா, என்ன எல்லாரும் மஞ்சுமெல்ங்கிறீங்க, அது மஞ்சுமெல் இல்ல மன்யூமல் அப்படின்னு. ஸோ மன்யூமல். ஸோ இந்த மன்யூமல் பாய்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அந்த படத்தோட டைட்டில் கார்டுல இருந்து அந்த படத்தோட கோர் ஆஃப் த மூவில இருந்துகிட்டு அந்த படத்துல இருக்கிற மேஜர் ட்விஸ்ட், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாமே கண்மணி அன்போடு காதலன் பாட்டு தான்.
ஸோ அந்த பாட்டை வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ராயல்ட்டி வந்திருக்கணும், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ எங்கே பிரச்சனை ஆகுது, எங்கே ட்விஸ்ட் மெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணதில்லை இதை பற்றி. ஆனால் இந்த மன்யுமல் பாய்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்து யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம், பிரமிட் மியூசிக் சம்திங் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் இஷ்யூ, இந்த 3 இஷ்யூ தான் வந்து இளையராஜா அவர்கள் வந்து அடிக்கடி நியூஸ்லவே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து வருவோம். இந்த பிரச்சனை இளையராஜாக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணலையா, அனிருத் மியூசிக் பண்ணலையா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணலையா, வேற யாருமே மியூசிக் பண்ணலையா, அவன் தேவா மியூசிக் பண்ணலையா, யாருமே பண்ணல, ஏன் இளையராஜாக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு இந்தியாவில். இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. அந்த அசோசியேஷன் வந்து ஆர்டிஸ்டோட மியூசிக் வந்து வேற யாராவது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக சண்டை போடும். அந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப கரப்டடாக இருக்குதுன்னு ஒரு காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப தைரியமா, நீங்க எனக்கு வேணாம், நீங்க ரொம்ப கரப்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டு, என் ஃபைட்டை இனிமேல் நானே பார்த்துக்கிறேன், நீங்க ரொம்ப கரப்டடான ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கீங்க, வெளியே வந்து என் ஃபைட்டை நான் தனியாக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர். அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் சரியாயிடுச்சு. பட் இவர் வெளியே வந்துட்டார். ஸோ இப்போ இவர் வந்து இவரோட கேஸை இவரே எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதான் அந்த ஆர்கனைசேஷன் பார்த்துக்குது. ஓகேவா? இவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஹி எக்ஸிட்டட் த ஆர்கனைசேஷன். அசோசியேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 காப்பிரைட்ஸ் ஆக்ட் வந்து இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டுச்சு. அந்த காப்பிரைட் ஆக்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக்குனப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ரூலுக்கும் அதுக்கப்புறம் வந்து கிரியேட்டர்ஸை வந்து ரொம்ப டேக்கிங் இட் ஃபார் கிராண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு சாங்கோட ரைட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கர், நீங்கள் உங்களுக்கு எந்த சிங்கர்னாலும் எடுத்துக்கோங்க, அவங்களே வந்து லிரிக்ஸ் எழுதுவாங்க, அவங்களே வந்து டியூன் போடுவாங்க, அவங்களே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த 1% கிட்ட தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ராயல்ட்டியோ இல்லை வந்து ரைட்ஸோ அந்த 1% கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகே. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்கிறப்போ அதில் வந்து ஒரு கம்போசர் இருக்காங்க, அதில் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அதில் ஒருத்தங்க விஷுவலாக ஆக்ட் பண்ணுறாங்க, அதை ஒருத்தங்க எடிட் பண்ணுறாங்க, அதை வந்து விஷுவலாகவும் ஒரு எடிட்டிங் நடக்குது, அது ஒரு சாங்குக்கு வந்து இன்னொரு புஷ் கொடுக்கும், பாடினவங்க ஒருத்தங்க இருக்காங்க, லிரிக்ஸ் எழுதுனவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது காம்ப்ளிகேட்டடாக போகுது. ஸோ 2012 காப்பிரைட் ஆக்ட் வந்து, the Copyright Act 2012 has been enacted by Government of India bringing changes to Copyright Act 1957. So 1957 இருந்த Copyright Act வந்து 2012 நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம். The amendments make Indian copyright law compliant with internet treaties and ஸோ பேசிக்காக இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து அப்கிரேட் பண்ணுறோம். அது இன்னும் வந்து நம்ம கிரியேட்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம். இந்த 2012 எனாக்ட் பண்ணுற லா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற லா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்குறாரு, ஒரு கம்போசர் பாட்டை கொடுக்குறாரு. அங்கேயே அந்த ரிலேஷன்ஷிப் முடியாமல் அந்த கம்போசர் வந்து அந்த சாங் இருக்குல்ல, அதோட மாரல் ரைட்ஸ் வந்து அவர் ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பிரைட்ஸ் லா வந்து 2012 மேக் பண்ண சேஞ்சஸ்க்கு அப்புறம், அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் சொல்லுது. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது கரெக்டு இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒரு சினாரியோவே எடுத்துக்கோங்களேன். இளையராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கனால், அது என்னோட பாட்டு, ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதுனால் அதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறப்போ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இருங்க, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறது வந்து இளையராஜா அவர்கள் சொல்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர் கிட்ட ரைட்ஸ் இருக்குது. ஆனால் சாங்னு வர்றப்போ அது கம்போசர் கிட்ட ரைட்ஸ் இருக்குது. கம்போசர் கிட்ட மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்போசர் கிட்ட மாரல் ரைட்ஸ் இருக்குது, ப்ரொடியூசர் கிட்ட கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது, ஸோ இவங்க கிட்டே கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது. இது எவ்வளோ எந்த இதுங்கிறது வந்து சிச்சுவேஷன் பேஸ்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு குழப்பமான சிச்சுவேஷனாக தான் இருக்குது. நம்ம யோசிக்கிறத விட அதிகமாக யோசிக்கிற ஆள் யாராக இருப்பாங்க? இந்த பாட்டை யூஸ் பண்ணுறவங்க. கோடிக்கணக்கான பிஸ்னஸ், 200 கோடி ரூபாய் நினைக்கிறேன் மன்யூமல் பாய்ஸ். அவ்வளோ கோடி வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அவங்க நம்பி தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு படம் எடுக்கிறப்போ அவங்க கண்டிப்பாக சாங்கை யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஓட போகுது, கரெக்டாக ஓடிடியில் இப்போ வந்துட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் வரப்போகுதுங்கிறப்ப அவங்க சாங்கை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ப்ரொடியூசர் யாருப்பா, அவங்க கிட்ட நம்ம ரைட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புரிதலில் இருக்காங்க. ஆனால் இளையராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ரைட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நீங்களும் நானும் டிபேட் பண்ணுறதை விடுங்க, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கே வந்து ஒரு குழப்பமாக தான் இருந்திருக்குது. அவங்க இன்னும் இல்லை, நான் தான் ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டம் வந்து இதை என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம காத்திருந்து தான் வச்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோட சாங்கை நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் கிட்டே சொன்ன கதைகள் இருக்குது, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது இருக்குது.
ஏன்னா இந்த 2012 அமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஏது பாட்டு ஓடுது, ஐயோ நான் நிறுத்தி வச்சிடுறேன், நம்மக்கிட்ட காப்பி ரெடி எது எப்படி பாட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து, நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, அவங்க அதை ரீமிக்ஸ் பண்ணணும்னாலோ அந்த ரீமிக்ஸ் வந்து நியாயமாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது வந்து டீக்ரேட் ஆகலாம், உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் அதை கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த லா சொல்லுது. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அவங்களோட பாட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது. அப்போ இளையராஜா அதை சொல்கிறதுக்கு நியாயம் இல்லையா? இளையராஜா சொல்கிறது ரொம்ப சவுண்டு வெளியே வருது, ஏன்னா அவர் தனியாக அதை பண்ணிட்டு இருக்காரு. நான் இதை வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனோட பார்த்தேன், என்னாலும் மனசுக்குள்ள அவர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம். அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2024 இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஞானி கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். யாருன்னு யோசிச்சுன்னா ChatGPT கிட்ட. பேசிக்காக இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா ரிசல்ட்டையும் இது வாசிக்க போகுது, எல்லா நியூஸையும் வாசிக்க போகுது. அதுக்கிட்ட நான் என்ன கேட்டேனால், இளையராஜா அவர்கள் வந்து பண்ணுறது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு 5 பாயிண்ட்டும், இல்லை இளையராஜா அவர்கள் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு 5 பாயிண்ட்டும் சொல்லுன்னு சொன்னேன். அந்த 5 பாயிண்ட் 2 ஃபார் 2 அகெயின்ஸ்ட். இளையராஜா அவர்கள் பண்ணுறது கரெக்டு தப்புங்கிறத நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி டிசைட் பண்ணுறது, யார் சொல்கிறது, நீங்கள் ஃபார் இருக்கணுமா அகேன்ஸ்ட் இருக்கணுமா இளையராஜா அவர்களுக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபாருக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மாரல் ரைட்ஸ். நான் சொன்ன ஒரு விஷயம், இளையராஜா ஆஸ் த கம்போசர் ஹேஸ் மாரல் ரைட்ஸ் அண்டர் இந்தியன் லா which includes right to prevent unauthorized modification or use of his work that could harm his reputation. Unauthorized use of his music without consent can be seen as violation of these rights. அவரோட மாரல் ரைட்ஸ் படி அவங்க எந்த இடத்துல அவரோட மியூசிக்கை யூஸ் பண்ணாலும், அவரோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணால் அது தப்பு. நான் பாட்டு பாடுறதுக்கு ரைட்ஸ் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கமர்ஷியல் யூஸ், அவரோட பாட்டை அவரோட மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் மாரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT சொல்லுது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷனில், ஆஸ் த ஒரிஜினல் கிரியேட்டர் ஆஃப் த மியூசிக் இளையராஜா ரீடைன்ஸ் சர்டன் ரைட்ஸ் ஓவர் ஹிஸ் கம்போசிஷன்ஸ் were used even if the commercial rights are assigned to a music label. அவர் கம்போசர், அவர் தான் ஒரிஜினல் கிரியேட்டர் அந்த ஒரு மியூசிக்குங்கிற பட்சத்தில் இளையராஜா வந்து சர்டன் ரைட்ஸை வந்து ரீடைன் பண்ணுறாரு. அதை ஒரு மியூசிக் லேபிள் வாங்கியிருந்தாலும் அவருக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. என்ஷூரிங் ஹிஸ் பெர்மிஷன் இஸ் சாட் upholds the principle of respecting intellectual property. என்னன்னாலும் அது அவரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு மியூசிக் லேபிள் காசு கொடுத்து வாங்கினாலும் அது அவரோட ஐபி, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபேர் காம்பன்சேஷனுங்கிற 3வது பாயிண்ட். மொத்தம் 5 பாயிண்ட் இங்கே 5 பாயிண்ட் நெகட்டிவ்ல. நான் 3வது ஃபார் பாயிண்ட் சொல்கிறேன். ஃபேர் காம்பன்சேஷன். பை டிமாண்டிங் ஆத்தரைசேஷன் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் ஹிஸ் மியூசிக், இளையராஜா ensures that creators receive their due financial rewards which is essential for sustaining the creative industry. இளையராஜா ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், இத்தனை படம் பண்ணியிருக்காருங்கிறத விட்டுருங்க. பட் இளையராஜா அவர்கள் இந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்கனால் எந்த மியூசிக்கையுமே வந்து லேபிள் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த கிரியேட்டருக்கும் கொஞ்சம் பெர்மிஷன் இருக்குது, அவர்கிட்டையும் நீங்கள் ராயல்ட்டி கொடுக்கணும், அவர்கிட்டையும் கொஞ்சம் பே போகணும்னு ஒரு நரேட்டிவை அவர் செட் பண்ணிட்டார்னால் அடுத்து வரக்கூடிய நிறைய மியூசிஷியன்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். எல்லாருமே இளையராஜா அளவுக்கு பெரிய பெரிய ஸ்டால்வாட்ஸாக இருக்க போகிறதில்ல. ஒருத்தங்க வாழ்க்கையில் போட்டு ஒரு சாங் ஹிட் ஆயிருக்கலாம், அந்த ஒரு சாங் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு சோறு போடலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது ஒரு நல்ல பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அண்ட் 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் குவாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இளையராஜாஸ் இன்வால்வ்மெண்ட் இன் கிராண்டிங் பெர்மிஷன் கேன் ஹெல்ப் மெயின்டைன் த குவாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஹிஸ் கம்போசிஷன். அவர் வந்து ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறப்போ அவர் டிசைட் பண்ணுறாரு, அவரோட கிரியேஷன் தான், அந்த இடத்துல அது வரலாமா வேணாமாங்கிறது வந்து அவர் டிசைட் பண்ணணும், அதை இன்னொருத்தங்க டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ தட் அவரோட ப்ராடக்ட் வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுங்க, பெர்மிஷனை கேட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபார் பாயிண்ட் வந்து நான் சொல்ல ChatGPT சொல்லுது. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ப்ரெசிடென்ஸ். சப்போர்ட்டிங் இளையராஜா ஸ்டாண்ட்ஸ் குட் ஸ்ட்ரென்தன் லீகல் ப்ரெசிடென்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் கம்போசர்ஸ். இது நீங்கள் பண்ணுறதுனால மற்றவங்க பயனடைவாங்க அண்ட் அதர் கிரியேட்டர்ஸ், ஜென்ரலாகவே மற்ற கிரியேட்டர்ஸ் பயனடைவாங்க. என்கரேஜிங் மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் லாஃபுல் யூஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இதை யாரும் மதிக்கிறது இல்லை. இளையராஜா அவர்கள் வந்து அவரோட பர்சியூட்டில் ஜெயிச்சிட்டார்னா இதை வச்சு நிறைய பேர் வந்து அவங்களோட உருவாக்குன ஒரு விஷயத்தை வந்து அட்வான்டேஜ் எடுக்கப்படாமல் காப்பாற்றப்படலாம்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட் ஃபார் சொல்லுது. அகேன்ஸ்டாக நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த 5 பாயிண்ட் அகேன்ஸ்ட் இருக்குது. இல்லை இளையராஜா பண்ணுறது தப்பு, இருந்தாலும் தப்பு தானப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கமர்ஷியல் ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது கமர்ஷியலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். when composers transfer commercial rights to a music label, they often relinquish the ability to control how the music is used commercially.
இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறப்போ நீங்கள் கமர்ஷியலாக அது எப்படி யூஸ் ஆகுங்கிற மொத்த ரைட்ஸையும் கொடுத்துட்றீங்க. இஃப் பிரமிட் மியூசிக் ஹோல்ஸ் த கமர்ஷியல் ரைட்ஸ் ஃபார் கண்மணி அன்போடு காதலன், தே ஹாவ் அத்தாரிட்டி டு லைசன்ஸ் த மியூசிக் ஃபார் யூஸ் இன் ஃபிலிம்ஸ் லைக் மன்யுமல் பாய்ஸ். அதோட ரைட்ஸ் வந்து இந்த பிரமிட் மியூசிக் இந்த இடத்துல அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது சொல்லுது. மாதிரி எதனா ஃபர்ஸ்ட்ல நீ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த லா வந்து இன்னமுமே டைரெக்டாக இருக்கலாம், இன்னமுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாங்கிறது வந்து நான் இல்லை, ஜேம்ஸ் வசந்தன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுப்பிரமணியபுரம் படத்தோட மியூசிக்லாம் பண்ணாங்கல்ல, அவங்களுமே வந்து ஒரு இடத்துல கருத்தாக இதை சொல்கிறாங்க. இந்த லா வந்து இன்னமும் ஓப்பனாக இருக்கலாம், இன்னமும் தெளிவாக இருக்கலாம், இன்னமும் மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாங்கிறது வந்து அவங்களோட கூற்றாவும் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ். இட் இஸ் அ காமன் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ் டு சீக் பெர்மிஷன் ஃப்ரம் மியூசிக் லேபிள். ஜென்ரலாகவே இந்த இண்டஸ்ட்ரியில் மியூசிக் லேபிள் கிட்ட தான் கேட்பாங்க, விச் மேனேஜஸ் த கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த மியூசிக். வேறு யாரும் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக லேபிள் வந்து இதை பார்த்துக்கிறாங்க. லேபிள் கிட்ட பெர்மிஷன் கேட்குறது ரொம்ப நார்மலான விஷயம். ரெக்வயரிங் த அடிஷ்னல் கன்சென்ட் ஃப்ரம் த கம்போசர் குட் காம்ப்ளிகேட் அண்ட் ஸ்லோ டவுன் த லைசன்சிங் ப்ராசஸ். இதை வந்து ஒவ்வொருத்தங்க இப்போ கம்போசர் கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு லிரிசிஸ்ட் இருந்துக்கிட்டு என்னோட லிரிக்ஸும் தானே அங்கே இருக்குது, என்கிட்ட கேட்கலையா அவர் கேட்பார், அப்போ அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். அப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணவங்க இருந்துக்கிட்ட ஏன் நான் மிக்ஸ் பண்ணலையா, மிக்சிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் நான்லாம் இந்த சரி இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க அந்த கேள்வி கேட்போம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்குறது பெரிய தலைவலி. அதனால் லேபிள் கிட்ட கேட்குறதா ஈஸியான விஷயம், ஒருத்தங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கிறது வந்து சாட் ஜிபிடி சொல்லக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஏஐ நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட். இதெல்லாம் விடுப்பா, if the music label had already granted the necessary permission to the filmmakers, ஆல்ரெடி அவங்க அந்த ஃபில்ம் மேக்கர் இப்போ மன்யூமல் பாய்ஸ்னா பிரமிட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னா, ரைட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா, தென் தே ஆக்டட் வித்தின் தேர் லீகல் ரைட்ஸ். அவங்க ரைட்ஸ்குள்ளே தானே வேலை செஞ்சுருக்காங்க. அஸ்யூமிங் ஆல் கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்ஸ் வர் மெட். அந்த கான்ட்ராக்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லீகலாக தானே ஆக்ட் பண்ணுறாங்க. இதையே நீங்கள் அடிஷ்னலாக வந்து கம்போசர் வந்து இங்கே பேசணும்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ராயல்ட்டி பேமெண்ட்ஸ். கம்போசர்ஸ் டிபிக்கலி ரிசீவ் ராயல்ட்டி for use of their music. If Ilaiyaraaja's agreement with Pyramid Music includes provisions for royalty, ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறப்போ கம்போசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ராயல்ட்டி போகும். இளையராஜா அவர்களுக்கும் பிரமிட் அப்படிங்கிற கம்பெனிக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்துச்சுனால், ராயல்ட்டியும் கொடுப்போங்கிற ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்துச்சுனால் அவருக்கு பை டிஃபால்ட் அது லீகலாக போயிடணும். அவருக்கு போகலைன்னா அவங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இளையராஜா அவர்கள் கேட்குறது தப்புங்கிறதுக்கு வந்து இம்பேக்ட் ஆன் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பை கம்போசர்ஸ் ஓவர் த யூஸ் ஆஃப் தேர் மியூசிக். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து அவங்களோட மியூசிக்கை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்போ, ஈவன் ஆஃப்டர் அசைனிங் ரைட்ஸ் டு லேபிள், நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் எவன் தான் உங்களோட ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ண முடியும்? கிரியேட்டிவ் ஃப்ரீடம் யார்கிட்டையுமே இருக்காது. எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரி முன்னேறும், நம்ம எப்படி மிகப்பெரிய ஜனநாயகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறாங்க. இது ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் முடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ரெண்டு சைடு ஆர்குமெண்ட்லேயுமே வந்து ஃபேர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்கிறத பொறுத்து இருக்கும். அதான் ப்ரொடியூசர் என்ன சும்மாவா பாட்டை போட்டு கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தானே போட்டு கொடுக்குறாங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ரொம்ப காமனான விஷயம். என்னாலும் எஸ்பிபி அவரோட ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட இப்படி கேஸ் போடலாமாங்கிறது ஒரு காமனான ஆர்குமெண்ட்டாக இருக்குது. லீகலாக என்னாலும் இளையராஜா கிட்ட ரைட்ஸ் இருக்குல்ல, அப்போ அவர் கேட்கலாங்கிறதும் காமனான ஆர்குமெண்ட்டாக இருக்குது. நம்ம யூடியூப்லேயே இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம கதைக்கே வருவோமே, காப்பிரைட் பிரச்சனைன்னு இந்த சேனலில் எல்லாருமே பேசியிருக்கோம். யூடியூப் வந்து 2020 காலகட்டங்களில் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு சொன்ன காப்பிரைட் லிரிக் வார்த்தைக்கு பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னுலாம் காப்பிரைட்ஸ் போட்டான். அப்போ நம்ம பதிலுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டு இதை எப்படி நீ காப்பிரைட் சொல்லலாம்னு சொல்லி கேள்வி கேட்க முடியுது. ஆனால் அந்த ரைட்ஸ் இருக்கணும். இப்போது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் மேலே கேஸ் போட்டவன் பெரிய கார்பரேட்டர், இந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸையோ வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு இருக்கிறது இளையராஜா அவர்கள், ஒரு தனி மனிதன். அவர் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு தனி மனிதன். ஆப்போசிட்டில் கார்பரேட்டு. இவர் கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவர் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஓகேவா? அது தப்பு கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு கோர்ட் இருக்குது. ஆனால் அந்த கோர்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சோஷியல் மீடியாவிலே எல்லா ஜட்மெண்ட்டையும் பாஸ் பண்ணி ஒருத்தங்களை தூக்கி போட்டோன்னா எந்த விதத்தில் நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டமே மதிக்கிறோம்? இங்கே இவ்வளோ ஜட்ஜஸ், இவ்வளோ லா, இவ்வளோ சட்டங்கள் இதெல்லாம் ஏற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க அதை கரெக்டாக பார்த்துப்பாங்கங்கிறதுனால. ஸோ என்னோட ஒரே கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஜட்மெண்ட். இன்னும் ஜட்மெண்ட் வரல, கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது. இளையராஜா அவர்களையும் கேள்வி கேட்குறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையும் கிரில் பண்ணுறாங்க. ரெண்டு சைடும் ஜட்ஜ் நல்லா தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அட்வொகேட்ஸ் ரெண்டு சைடும் மாற்றி பாஞ்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஜட்மெண்ட், லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். பட் அதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் குதிச்சு இளையராஜா அவர்களை திட்டுறதோ, இளையராஜா அவர்களை சப்போர்ட் பண்ணுறதோ எல்லாத்தையும் விட்டுட்டு இளையராஜா பாட்டை போய் கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன பேசினாலும் கடைசியில்
சாரி ராஜா இப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து தூக்கம் வரலன்னா கடைசியில் ஒரு இளையராஜா பாட்டு கேட்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இன்னொரு கமெண்ட் நான் பார்த்தேன், அதே இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க போட்டால் மட்டும் கேட்குறாங்க, அவர் பையனுக்கு அவர் கேட்க மாட்டாருன்னா அது அவர் இஷ்டம். அவர் யார்கிட்டனாலும் ரைட்ஸ் கேட்கலாம். அவர் ஃப்ரெண்டுங்கிறதுனால 4 பேரை விடக்கூட செஞ்சுருக்கலாம். ஃப்ரெண்ட் இல்லை ஒருத்தங்க வந்து காசே கொடுக்காம ராஜா நான் அவன் பாட்டை எடுத்து போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் போய் போட்டிருக்கலாம். இளையராஜா பற்றி அந்த ஒரு விஷயம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப மணி மைண்டட்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் மணி மைண்டட், பர்சனல் ஒப்பீனியன். நிறைய இடத்துல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்தாங்கன்னா இது சும்மா போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அல்ட்ரா ஹிட் டியூனெல்லாம் போட்டு கொடுத்த ஒரு மனுஷனாக தான் இருக்காரு. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் சும்மா போட்ட கதையெல்லாம் இருக்குது. என்ன தலைவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணதில் ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. ராஜானா ஆட்டிடியூட் இருக்கிறது காமன் தானே, அதுக்குன்னு அதை சொல்லி டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் தென் see we understand why he is இளையராஜாங்கிறது வந்து his music is crazy awesome. கரெக்டா? இங்கே இருக்கிற ஒரு எல்லா கண்ட்ரிலையும் வெஸ்டர்ன் மியூசிக் பூம் ஆகிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் இங்கிலீஷ் பாட்டுலாம் மறுபடியும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இளையராஜாவோட ஏரால இங்கிலீஷ் பாட்டு இல்லை, ஹிந்தி பாட்டு கூட நம்ம ஊரில் கேட்டல. ஏன்னா இளையராஜாவே வந்து இங்கே ஆட்சி செஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும், இது ஏன் இளையராஜா மட்டும் இவ்வளோ கேஸ் போட்டுட்டு இருக்காரு, வேறு யாரும் காம்படிஷனுக்கு வந்து கேஸ் போடலையா, வேறு யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்கிறப்போ ஒன்று அவங்க அசோசியேஷன்லலாம் இருக்காங்கங்கிறத ஒன்று விட்டுருங்க, அது அசோசியேஷனே போராடுங்கிறத விட்டுருங்க. இளையராஜாக்கு காம்படிஷன் யார்? இந்த கேள்விக்கான பதில் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையாவது இருக்கா? இன்றைக்கி நம்ம வந்து சொல்லலாம், ஒரு மியூசிக் கம்போசர் உங்களுக்கு பிடிக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் 4 பேர் இருக்காங்க, நம்ம இவங்க தான் பிடிக்கும் அவங்க தான் பிடிக்கும் நம்ம பேசலாம். இளையராஜாவோட 1980s ஏர்லி 1990s 1970s லேட்டில் அவருக்கு காம்படிஷன் யார் இளையராஜாவோட காம்படிஷன்? அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவரும் கேஸ் போடுறாரு இல்லையாங்கிறத நம்ம கம்பேர் பண்ண முடியும். அப்படி யார் இருந்தாங்கங்கிறதே தெரியலையேங்கிறப்போ லெட்ஸ் கிவ் ஹிம் தட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இவர் பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறத வந்து கோர்ட்டுக்கு விடுவோம். அதையும் மீறி இல்லை இவர் பண்ணுறது கரெக்டு தப்புன்னு நான் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதை என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் see what we have to say in the comment section. இது போக வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம், மதன் இந்த மாதிரி இந்த ஒரு டாபிக் பேசினா சூப்பராக இருக்கும் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லலாம். நிறைய தம்ஸ் அப் வந்துச்சுன்னா வேறு வழியில் நான் அதை பேசி தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம எழுப்ப முடியாது. அட் த சேம் டைம் நீங்கள் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு டிஎம் இன்ஸ்டாகிராமில் ஆல்வேஸ் அவே ஒன் மெசேஜ் அவே, ஸோ நீங்கள் அதுலேயே என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers MGs, have a nice weekend.